தேங்க்யூ. இதாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையினாலே நிரப்பப்பட்டவரே, இந்த காலை வேளை காயம நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய தாசனை கொண்டு நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீரோ அதை கற்றுத்தாரும். நாங்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டு நாங்கள் எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரை இதை பிரயோஜனப்படுத்த, அபியாசப்படுத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் சபை வளர்ச்சி பெற, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வெற்றியாய் வாழ்ந்து உமக்கென்று ஜீவிக்க உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இணைக்கப்படுகிறதான நம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் இணைந்து இதிலே ஆண்டவரை உம்முடைய வசனத்தை கேட்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடும். ஆவியானவர் தாம் எங்களோடு இடைப்படுகிறார். நீர் மாத்திரம் வெளிப்பட்டு நீர் மாற்றம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Okay, today we're going to do Genesis chapter 13. இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். Verse 1 to 18. 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். Yeah, who gonna read there? Yeah. ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 18. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். Let me show you a paper.
Have you seen this paper? Can you see a paper? பாஸ்டர் ஒரு பேப்பர் வந்து ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த பேப்பர் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. Tamararasi. நோ முக்தாரி இல்ல No, கர்நாடகா டீச்சிங்ல காமிச்சிருக்காங்கம்மா. Monday முக்தாரி meeting. you showed this thing in Monday's meeting. In Karnataka meeting, you showed this paper. What I'm saying is there any pastor who taught this paper? No, Muksanim, we didn't see this paper. No one taught this. Oh, so this is the first time to see this paper. Yes, This is the first time for you to see this paper, right? Yes, yeah. And how long time you have been Bible study with the pastors of Korea? How long time you have been having Bible study? Pastor, the Korean Bible study start பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. Muksani, maybe 3 months or 4 months. Yeah, 3 months, 4 months, and once a week. Yeah, for pastor's wife, it is going twice a week, and for pastors, twice a week. For pastors, once a week. But nobody taught this paper. Yes. Okay, and then I think sharing this paper is better for your understanding of the gospel. இந்த பேப்பர்ல இருக்கிற இந்த காரியங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். So let's do chapter 13 next time. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல இருக்கிற இந்த காரியத்தை வந்து அடுத்த முறை நம்ம தியானிக்கலாம். Today I want to do this paper because this is very important and very well summarized. இந்த பேப்பர்ல இருக்கிற இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். Actually, my church is using this paper as an evangelism paper. என்னுடைய சபையில இந்த பேப்பர்ல இருக்கிற இந்த காரியத்தை இவாஞ்சலிசத்துக்காக நாங்க பயன்படுத்துகிறோம். So I think all the pastors who were teaching the gospel to you understand this paper. பாஸ்டர் இந்த காரிய எல்லா போதகர்களா இருக்கிற நீங்க இந்த காரியத்தை வந்து சரியா புரிந்து கொண்டீங்கன்னா அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். So this is the name is the way of salvation, the gospel. இந்த பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கிற இது காரியத்தை பாத்தீங்கன்னா இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா the way of salvation gospel, இதுதான் இதனுடைய பேரு. No, this is talking about the gospel, which is the main message of whole the Bible. இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷமானது வேதாகமத்துல மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. So this is the name title is the way of salvation, the gospel. So there is a question: do you have a true peace and happiness? இந்த பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா the way of salvation னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா do you have true peace and happiness னு எழுதி இருக்காங்க. உங்களுக்கு வந்து உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. It is good enough to understand to read. Muksanim? Yes, it is good enough to read this
Yes, Muksanim. It is. Yeah, we can yeah, see. can I make it more bigger? Yeah. Pastor, இது உங்களால பார்க்க முடியுதுங்களா? உங்களுடைய ஸ்கிரீன்ல இது தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல தெரியுதுமா, ரொம்ப சின்னதா இருக்கு, ஜூம் பண்ண வேண்டியிருக்கும். You can see, but the font is very small. So how about this one? It is okay? Pastor, இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓகே? தெரியுதுங்க சிஸ்டர், தெரியுதுங்க. ஓகேமா, Yes, நம்ம yes. ஸ்கிப் பண்ணிடலாமா? We can able to see Muksanim now. Okay. So actually, the next thing is the answer for this question. We have a true peace and happiness. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையான சந்தோஷமோ உண்மையான சமாதானமோ உங்க வாழ்க்கையில இருக்குதா? There are many times when we fall into problems that don't seem to go away. நிறைய நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நம்ம கடந்து செல்றோம். Family problem, a work problem, and children problem, worry about an uncertain future, spiritual and physical problems are constantly before us. நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில பிரச்சனை, சரீர பிரகாரமான பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். So people fall into drugs or alcohol and even fall into the wild living. மக்கள் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளினாலே அவங்க வந்து போதை பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் உலக பிரகாரமான காரியங்களை பாவ பழக்கங்கள்ல அவங்க அடிமைகளா மாறி விடுறாங்க. And others put their trust in religions and superstition and sorcery and fortune telling and the money and power which do not seem to have the answers. அநேக காரியங்கள்ல உலக பிரகாரமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மற்ற காரியங்கள்ல அவங்க போறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு சமாதானமும் கிடைக்கிறது இல்ல. So now, why do these problems come, and is there a solution? ஏன் இந்த பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வருது? இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்குதான்னு பாக்குறோம். So actually, we have a lot of problem, right? So many problems we have. நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். And the Bible is teaching where and why do these problems come upon us. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது, ஏன் இந்த பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வருதுன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And also what Bible is teaching is the solution for these problems. வேதத்துல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So if there is no problem on mankind, Jesus didn't need to come to the world. இந்த பிரச்சனைகளுடைய தீர்வுக்காக இயேசு கிறிஸ்து அதுக்கு மாத்திரம் இந்த உலகத்திற்கு கடந்து வரல. But there are so many problems, and it is impossible to resolve all the problems by ourselves. அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனா இந்த பிரச்சனைகளை நம்மளாலேயே வந்து சரி செய்ய முடியாது. So that's why Jesus has come to die on the cross. அதனாலே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். So the reason Jesus has come to the earth is two things. The first is there's so many problems, and the next reason is we don't have any way to resolve this problem. ரெண்டு காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அது சரி செய்வதற்காகவும். இரண்டாவதாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழி உண்டு பண்ணும்படியாக தேவன் வந்தார். So if we don't have a problem, Jesus didn't need to come. And if we have a way to resolve our problem, and then also Jesus didn't need to come. இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக கடந்து வந்தார். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். நம்மளால இந்த பிரச்சனையை வந்து நம்மளாலே வந்து சரி செய்ய முடியாது.
But there is just so many problems on mankind, and that they don't have, the mankind doesn't have any way to overcome the problem. That's why Jesus has come to resolve our problem. மனிதனாலே தன்னுடைய பிரச்சனைகளை அவனுடைய சுய பலத்தினாலே சரி செய்ய முடியாதபடினாலே தேவன் அவனுக்கு உதவி செய்யும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். So if we say the kinds of our problem, there is two kinds. The first reason is going to hell when we die. நமக்கு ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது பாத்தீங்கன்னா அந்த மரணம், நரகத்துக்கு நேராக கடந்து செல்லுகிற காரியம். The second is so many problems physically come upon us, right? இரண்டாவதாக சரீர பிரகாரமான பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. So to resolve this spiritual problem and physical problem, the first thing the Bible teaching is why, the reason of the problem. முதலாவது ஆவிக்குரிய பிரச்சனை, இரண்டாவது சரீர பிரகாரமான பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனையும் ஏன் நமக்கு வருகிறது? And the solution of the problem. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? So Bible is teaching two things. The first is the reason of problem and the solution of the problem. வேதம் ரெண்டு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? The reason of the problem is this one. அந்த பிரச்சனைகளுடைய காரணம் இதுதான். Separation Satan. Yeah, mankind's sin and the fundamental problem. மனிதனுக்கு அந்த பாவம் இருக்கிறது, அது பாத்தீங்கன்னா அடிப்படையான பாவம். However, mankind was deceived by the Satan and by the unbelieving, they sinned before God. மனிதன் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். சாத்தான் மனிதனை வஞ்சித்து விட்டான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனபடினாலே மனிதனுக்குள்ளாக பாவம் கடந்து வந்தது. As a result, they were separated from God, and Satan rebelled against God to bring sufferings and curses, and ultimately drives mankind to the destruction. அதனுடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் தேவனிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டான். சாத்தான் மனிதனை ஏமாற்றி தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமா ஒரு பிளவை கொண்டு வந்தான். இதன் மூலமாக வேதனையும் சாபமும் மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. This is talking about the original sin. இதுதான் நம்ம ஒரிஜினல் சின், அடிப்படையான பாவம்னு நம்ம சொல்றோம். It was from Genesis chapter 3 verse 1 to 6. இது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 6லே சொல்லப்பட்டிருக்கிறது. But the original man, there was no problem between God and mankind. அந்த மனுஷன் ஆதியில தேவன் உண்டு பண்ண அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. So of all creation, only the mankind was created in the image of God. தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னா மனுஷனை மாத்திரம்தான் தேவன் தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார். Just as fishes were made to live in the water. பாத்தீங்கன்னா ஒரு மீனானது தண்ணீருக்குள்ளே அது இருக்கும். And the birds to fly in the sky and trees to live in the ground. பறவைகள் பாத்தீங்கன்னா அது வானத்திலே பறக்கிறது. மரங்கள் பாத்தீங்கன்னா இது பூமியில தான் அது உயிரோட இருக்கும். And the mankind who was created in the image of God must live together with God. மனிதன் பாத்தீங்கன்னா தேவனோடு கூட இருக்கும் பொழுதுதான் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடினாலே அவன் ஜீவனோடு கூட இருக்க முடியும். This is from Genesis chapter 1 verse 27-28. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். The main point of this is only mankind was created in the image of God, which means spirit. இந்த காரியத்துல சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா மனுஷன் மாத்திரம்தான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட இருக்கிறபடினாலே அவனுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டது. So mankind must live with God. This is
creation principle. மனிதன் தேவனோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் வந்து அந்த பிரின்சிபலா இருக்கிறது. The same as the fish must live in the water. If fish live from the water, it must die. மீன் பாத்தீங்கன்னா அது தண்ணீருக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அது உயிரோடு கூட இருக்கும். தண்ணீரை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த மீன் மரித்து போயிடும், செத்து போயிடும். And also trees must be rooted in the ground. If it is rooted up from the ground, the tree must die. இந்த மரம் பாத்தீங்கன்னா அது நிலத்துல அது இருக்கும்போது மட்டும்தான் அது உயிரோடு கூட இருக்கும். அந்த நிலத்துல இருந்து அது பிடுங்கின உடனே அது இறந்து போய்விடும், அது மரித்து போய்விடும். Like this, mankind must live with God because mankind was created in the image of God. அதே போல மனிதன் தேவனோடு கூட இருக்கும்போதுதான் அவன் ஜீவனோடு கூட இருக்க முடியும். ஏன்னா தேவனுடைய சாயலிலே அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். So mankind has a spirit which has come from God. So mankind has no choice to live with God. This is a creation principle, same as the fish and tree. அந்த மனுஷனுக்கு தேவனுடைய ஆவி ஜீவ சுவாசம் மனிதனுக்குள்ளே தேவன் கொடுத்தபடினாலே, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே, தேவனோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் அவன் ஜீவனோடு கூட இருக்க முடியும். எப்படி ஒரு மீன் வந்து தண்ணீருக்குள்ள இருக்கும்போது ஜீவனோடு கூட இருக்கும், எப்படி ஒரு மரம் நிலத்துல இருக்கும்போது ஜீவனோடு கூட இருக்கும், அது போல மனுஷன் தேவனோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் ஜீவனோடு கூட இருப்பான். But they were separated from mankind like this. ஆனால் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு உண்டாயிடுச்சு. இப்படி நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிற மாதிரி ஒரு பிரிவு உண்டாயிருக்கு. Because they were deceived by the Satan and they broke the covenant between God and mankind, not eating the fruit. சாத்தான் மனிதனை வஞ்சித்து விட்டான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த உடன்படிக்கை உடைந்து விட்டது. தேவன் மனிதனை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை மனிதன் சாப்பிட்டு விட்டான். So from that time on, mankind become separated from God, like the fish is separated from the water. அந்த நேரத்திலிருந்து மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு உண்டாயிடுச்சு. எப்படி ஒரு மீன் தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வந்து அது ஜீவனை இழக்கிறதோ அது போல மனிதனும் தன்னுடைய ஆவியை இழந்து விட்டான். And from that time on, mankind becomes sinner. Sin is the only reason of all the curses. எல்லா சாபங்களுக்கும் காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாவம் தான். If there is no sin, there is no curse. பாவம் செய்யலைன்னா அங்க சாபம் இருக்காது. And from that time on, from the time of the original sin, mankind become the slave of Satan. அந்த ஒரிஜினல் சின் மனிதன் செய்தபடினாலே சாத்தானுக்கு மனிதன் வந்து அடிமையாக மாறிவிட்டான். This is a come from Genesis chapter 3 verse 1 to 6. இதுதான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 1லிருந்து 6 இந்த வசனத்தை பார்க்கிறோம். So now mankind become the slavery of Satan. That's why mankind has these kind of curses. மனிதன் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில இந்த சாபம் வந்துச்சு. So the state of mankind who has separated from God. அந்த நேரத்துல இருந்து மனிதன் வந்து தேவனிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டான். The first thing is that they become children of devil. John 8:44. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். So mankind who was separated from God is dead spiritually and they are under control of Satan. மனுஷன் வந்து சாத்தானுக்கு செவி கொடுத்தபடினாலே அவனுடைய கண்ட்ரோலுக்கு, அதாவது சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். So they become the children of the devil. So it was so natural they worship idol. அதனாலே தான் மனிதன் வந்து பாவம் செய்தபடினாலே அவங்க விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
And if you read this verse, Exodus chapter 20, verse 3 to 5, and 1 Corinthians and Corinthians, if you read that, you can understand more about idol worship. இந்த விக்கிரக ஆராதனைகளை குறித்து யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர்ல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது நீங்க கற்றுக்கொள்வீங்க. As a result, people are falling under superstition, idolatry, and exorcism, and fortune telling, but they cannot find the happiness. மனிதருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க. அவங்க மூதாதையர் செய்து வந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில அந்த உண்மையான சந்தோஷத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. Maybe there are so many idol worshiping in India, like superstition, idolatry, exorcism, and fortune telling. இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா நிறைய விக்கிரக ஆராதனைகள் வந்து செய்யறாங்க. அவங்க அங்க மூதாதையர்கள் செய்த அந்த காரியங்களை தொடர்ந்து அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சமாதானத்தையும் அவங்க பார்க்க முடியல. So they are doing this because they are bound by fate and destiny, which are come from Satan, right? And cannot even do what they wanted to do. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அவனுக்கு செவி கொடுக்கிறபடினாலே அவங்கள அந்த காரியத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. So they cannot even do what they wanted to do because they were under control of Satan. அவங்க வந்து சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறபடினாலே அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. If they continue to worship idol, they have no choice to have a mental suffering. இந்த விக்கிரக ஆராதனையை அவங்க செய்து கொண்டு இருக்கிறபடினாலே அவங்களுக்கு வந்து அந்த மன ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. Representative verses of Matthew 11:28 and Ephesians 2:3. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். The mental suffering means caught up by the anxiety and complaints and emptiness and mental illness and depression and other such things. இந்த மன ரீதியான பிரச்சனை உங்களுக்கு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களை அழுத்துகிறபடினாலே இந்த பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே வருகிறது. And they continue to perish even though they may come from a good background, high level of knowledge and even money. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய பணம் இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும், ஆனா அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. So some people who are having the mental suffering, it has as being money and well educated and high level of knowledge, that the background is very good, but it doesn't matter. ஒரு சில மனிதர்களை பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் எல்லாமே இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அவங்க இருப்பாங்க. So when they were separated from God by the deceiving or by being deceived by the Satan, they become the children of the devil, and they have no choice to worship either. And then the result is mental suffering. அவங்க தேவனிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு கடந்து வருகிறது. அவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. But not only that, they had no choice to have a physical suffering too, because they are worshiping either, they are worshiping Satan, and they are the children of the devil, and they have mental suffering, right? அவங்க விக்கிரகங்களை ஆராதிக்கிறபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், சரீர பிரகாரமான பிரச்சனைகள் அவங்களுக்கு கடந்து வருகிறது. So they suffer from incurable diseases and nightmare and diseases that cannot be even diagnosed. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத வியாதி எல்லாம் அவங்களுக்கு கடந்து வரும், குணப்படுத்த முடியாத வியாதி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். So there are so many people who are like this, right?
அநேக மக்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே இருக்கிறாங்க. Even the elementary student or kindergarten student in India have many students have a big nightmares. இந்த நாள்ல கூட அநேக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கிண்டர் கார்டன்ல படிக்கிறவங்க, இப்படி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அவர்கள் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அவங்க இருக்கிறாங்க. Maybe at least 30 or 40% of elementary school students have nightmare. Maybe. ஒரு 30%, 40% எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. So if you go out to preach the gospel by this paper, and then you're gonna meet a lot of people who have very strange problems, mental suffering, physical sufferings, many strange problems. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்க இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். அதாவது மன ரீதியான பிரச்சனை, சரீர பிரகாரமான பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Even not in India, in Korea and in America, same thing. There are a lot of elementary students who have a nightmare. கொரிய தேசத்துல, அமெரிக்க தேசத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. And the next is the death and judgment of hell from Hebrews chapter 9:27. அடுத்த காரியம் மரணமும் நரகத்துக்கு நியாயம் தீர்க்கிற காரியம் எபிரேயர் 9:27. And denying God, they just live in their present reality, but in the end, they die and must face eternal judgment in hell. அவங்க தேவனை மறுதலித்து அவங்களுடைய சுய சித்தத்தின்படி அவங்க வாழ்ந்து இப்படி பாவம் செய்கிற அவர்கள் நரகத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். அந்த எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் இன் ஹெல்னு நம்ம பார்க்கிறோம். So it means that they have no choice to go to hell because they are children of the devil, because what they are doing is worshiping idol, and they have a lot of mental suffering, physical suffering while they are living like this. The end is going to hell. இங்க பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா அவங்க பிசாசுக்கு பிள்ளைகளாய் அடிமைகளாய் இருக்கிறாங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை ஆராதனை செய்யறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. நான்காவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரீர பிரகாரமான வாதைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. ஐந்தாவது அவங்களுக்கு மரணம் சம்பவிக்குது. நியாய தீர்ப்பு நாளிலே அவங்க நரகத்துக்கு நேராக தள்ளப்படுறாங்க. Even though they go to hell, it is not the end. The spiritual inheritance. நரகத்துக்கு அவங்க போறாங்கன்னா அது அவங்களோட கூட முடியறது கிடையாது. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை அவங்க விட்டுட்டு போறாங்க. அவங்க சந்ததிகளுக்கும் அந்த காரியத்தை அவங்க வைத்துட்டு போறாங்க. It is come from Exodus 24:5. Ultimately, all problems are passed on to the next generation. ஆறாவதா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பாவ காரியங்கள், அந்த சாபங்களை, அந்த மரணத்தை அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க சந்ததிகளுக்கும் வைத்துட்டு போறாங்க. வசனம் பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். So if you go out to preach taking this paper, and even you read this paper to other people, there will be a lot of working of Holy Spirit, I think. பேப்பரை வைத்து நீங்க பிரசங்கம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும். This is the 6 states of non-believer. இது ஒரு அவிசுவாசியா இருக்கிற, தேவனை விசுவாசிக்காமல் இருக்கிற அவர்களுடைய காரியங்களை குறித்து இதுல விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. 6 காரியங்கள் இருக்கிறது. The next is the efforts of the human. Because they want to do something, because this is very difficult.
நான்காவது காரியம் இங்க பாத்தீங்கன்னா மனிதன் வந்து தன்னுடைய சுய முயற்சியினாலே எப்படியாவது கடவுளை சென்றடையணும்னு சொல்லி அநேக முயற்சிகளை செய்யறாங்க. So man tries to meet God with religions and good works and the philosophies. மனிதன் பாத்தீங்கன்னா இந்த மதங்கள், நிறைய மதங்கள் இருக்கிறது. இந்த மதங்கள் மூலமாக தேவனை கண்டடையணும், அநேக நற்கிரியைகளை அவங்க செய்யறாங்க, நிறைய நல்ல காரியங்களை, புண்ணிய காரியங்களை அவங்க செய்யறாங்க. However, they cannot resolve the fundamental problems of mankind with such an effort, religion, philosophy, good work. இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்தாலும் அவங்களால வந்து தேவனை சென்றடைய முடியல. அதாவது மதத்தின் மூலமாகவோ, நல்ல கிரியையின் மூலமாகவோ, புண்ணிய காரியங்கள் மூலமாகவோ அவங்க தேவனை சென்றடைய முடியல. Fundamental problem is these three: separation, sin, and Satan. ஃபண்டமெண்டல் காரியம், அதாவது அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவினை, பாவம், சாத்தான். This is the fundamental problem of mankind. இதுதான் மனிதனுடைய அந்த அடிப்படை பிரச்சனை. Only Jesus can resolve this fundamental problem. இந்த அடிப்படை பிரச்சனையிலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மை விடுவிக்க முடியும். But they try to resolve the fundamental problem, their religion and philosophy and good works, because they don't know Christ. மனிதன் என்ன நினைக்கிறான்னா இந்த புண்ணிய காரியங்கள் மூலமாக, நற்கிரியின் மூலமாக தேவனை சென்றடையலான்னு சொல்லி அவன் நினைக்கிறான். That's why we must relay this gospel to the people. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை நம்ம ஜனங்களுக்கு அறிவிக்கணும். Because they don't know, right? ஏன்னா அவங்களுக்கு எது சரியான காரியம், உண்மையான காரியம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. So now this is the gospel 5, the only solution, Jesus Christ. இதுதான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் இந்த சுவிசேஷத்துல நம்ம அறிவிக்கிறோம். God gave us the unique answer, Genesis chapter 3 verse 15. It means I will put enmity between you and the woman, and between your offspring and hers. He will crush your head, and you will strike his heel. தேவன் நமக்கு சரியான பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. நம்முடைய விரோதி யாருன்னு பாத்தீங்கன்னா அது சாத்தான் தான். பாத்தீங்கன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய்ன்னு சொல்லி நமக்கு அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. Actually, this is the very first gospel of the Bible. இதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட முதலாவது சுவிசேஷம். Because this is the very first sentence which is talking about Jesus Christ. இதுதான் முதலாக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட வசனமாய் இருக்கிறது. The I is God. God said, I will put enmity between you is Satan, and the woman. இந்த இடத்துல ஐ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன், நீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா சாத்தானையும் அந்த ஸ்திரீயையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. So woman is Eve. So it means I will make you enemy, each other, you and the woman Eve. இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படும்போது ஏவாளை குறிக்கிறது. சாத்தானுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த பிரிவினை, அவன் பிரிவினையை கொண்டு வந்தா அந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. And not only that, between your offspring and her offspring. இந்த இடத்துல உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. So your offspring, the Satan's offspring, means the people who don't believe in Christ. சாத்தானுடைய அந்த Muksani, one more time, please. Yeah.
your offspring means people who don't believe in Christ. இந்த இடத்துல வந்து ஆஹ் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசிக்காத மக்களை குறித்து சொல்லப்படுகிறது. And hers means her offspring is the offspring of a woman means Jesus Christ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus is the offspring of woman because Jesus has come only through woman. இயேசுதான் அந்த ஸ்திரீனுடைய வித்துன்னு சொல்லப்படுகிறது வந்து இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஸ்திரீனுடைய வயிற்றிலே பிறந்தார். All mankind comes to the world between man and woman. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு ஆணின் மூலமாக ஒரு பெண்ணின் மூலமாக தான் அவங்க பிறந்தாங்க. But Jesus has come to the world only through woman. There was no father. Even the woman was not his mother. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தான் இந்த ஸ்திரீனுடைய வயிற்றில ஒரு பிறந்தாரு, ஒரு கன்னியினுடைய வயிற்றில பிறந்தாரு. அவருக்கு தகப்பன் கிடையாது. So it means mankind. It means Jesus was not mankind, but God. இதுல இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது இந்த இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனிதன் கிடையாது, அவர் தேவன். And he is the offspring of woman. Jesus Christ will crush your head, Satan's head. இந்த இடத்துல வந்து அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீனுடைய வித்துல பிறந்த அவர் உன் தலையை நசுக்குவார்னு பாத்தீங்கன்னா அந்த காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. Because Satan is the reason of this fundamental problem and the reason of all the problem of mankind. சாத்தான் பாத்தீங்கன்னா இந்த பிரிவினை, பாவம் இதெல்லாம் கொண்டு வந்த இது எல்லாமே சாத்தானாலதான் வந்துச்சு. Satan deceived the mankind to break down the covenant between God and mankind. சாத்தான் பாத்தீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த உடன்படிக்கையை வந்து அவன் உடைத்து விட்டான். So God wants Jesus Christ crushes Satan's head. அதனால தேவன் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்து பிறந்து சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். And you will strike his hair means you will hang him on the cross. அவர் சிலுவையிலே அந்த காரியத்தை செய்தார். You will strike his hair means you will hang him on the cross. நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அந்த காரியம் பாத்தீங்கன்னா சிலுவையிலே அவருடைய தலை வந்து நசுக்கப்பட்டது. So this is talking about the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறிக்கிறது. And Jesus Christ is God. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார். And he has come to crush Satan's head. அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். So where? On the cross by dying and shedding blood. அந்த சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். So this one sentence has the main point of the gospel. இந்த ஒரு வரியிலே ஒரு சுவிசேஷத்தினுடைய மிக முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus Christ, Peter confessed, "You are Christ and the Son of the living God." The Son of the living God means God, right? பேதுரு அறிக்கையிடுறதை நம்ம பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். இந்த சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Son of a man is a man, right? Like this, the Son of God is God. ஒரு சன் ஆஃப் மேன் அப்படின்னு அவங்க சொல்லப்படல, சன் ஆஃப் காட்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒரு தேவனுடைய குமாரன், ஒரு மனிதருடைய குமாரன் அல்ல. And the next gospel point is he has come to crush Satan's head.
அடுத்த காரியம், அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக அவர் கடந்து வந்தார். And he will do everything on the cross by dying and shedding blood. அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் மரணத்திலே அவர் ஜெயத்தை எடுத்தார். That's why we say this is the very first gospel. அதனால தான் இந்த காரியத்தை நம்ம முதலாவது சுவிசேஷம் என்று நம்ம சொல்றோம். To resolve the fundamental problem that mankind could not possibly solve on their own strength, God gave us his solution. இந்த அடிப்படை பிரச்சனையிலிருந்து மனிதன் தன்னுடைய சுய பலத்தினாலே வெளியே வர முடியாதபடினாலே தேவன் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். So the first thing what Jesus has done is he came to this earth as Christ to open the way to meet God. இயேசு கிறிஸ்து முதல் செய்த காரியம் என்னன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த துண்டிக்கப்பட்டிருந்த அந்த வழியை சரி செய்வதற்காக, அந்த வழியை உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். Mankind needs the way to meet God because mankind was separated from God, separation, right? மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறான், ஆனால் அவனால் சந்திக்க முடியவில்லை. ஒரு பிரிவினை அந்த இடத்துல இருந்துச்சு மனிதனுக்கும் தேவனுக்கும். And the second is Christ is the one who resolved our sins and curses. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார், நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார். And also we, mankind, must resolve the sin problem, right? So Jesus died on the cross for our sin because sin is the reason of all the curses. மூன்றாவதாக அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இதன் மூலமாக வருகிற அந்த மரணத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். And so third, he bound the authority of Satan who deceived the people and lead them to destruction and hell. மூன்றாவதாக நரகத்துக்கு தள்ளப்பட இருக்கிற அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக அவர் கடந்து வந்தார். So we need a power and authority to destroy Satan, right? Because all the problem come from the Satan. எல்லா பிரச்சனைகளும் இந்த சாத்தான் மூலமாக தான் மனுஷனுக்கு கடந்து வருகிறது. அதை ஜெயிப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவர் கடந்து வந்தார். So Jesus has come to resolve these three fundamental problems. இயேசு கிறிஸ்து இந்த மூன்று அடிப்படை பிரச்சனையிலிருந்து மனுஷனை காப்பாற்றுவதற்காக அவர் கடந்து வந்தார். So the next passage is explaining about that. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். His name is Jesus. Jesus is the Christ, the Son of God, who came to this earth as the true prophet. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார், தேவனுடைய குமாரன். As the true prophet and true priest and the true king. அவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக, உண்மையான ஆசாரியராக, உண்மையான ராஜாவாக அவர் கடந்து வந்தார். There were a lot of prophets and the priests and kings in Old Testament days. They are all the symbol of Christ. அவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கிற எல்லா அந்த சிம்பிள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. So they were not perfect. That's why there's no true prophet, true priest, and true king in mankind in Old Testament. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அதுல ஏராளமான பேர் வந்து ஏராளமான ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜாவாக இருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் வந்து ஒரு நேர்த்தியானவங்களா அவங்க இல்ல. And when you believe Jesus and accept him into your heart, you will be free from all these problems.
இயேசு கிறிஸ்துவ நம்ம இருதயத்துல விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை அவர் விடுவிக்கிறார். So because Jesus died on the cross for our all problem. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரு சிலுவையிலே மரித்தார். And everyone who sincerely believes and accepts Jesus Christ can receive salvation. யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. So you can read a lot of the reference the verses here. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this picture is the summary of the explanation of this passage. இந்த இடத்துல இந்த இந்த பேசேஜ்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த விரிவான காரியத்தை நம்ம பார்க்கலாம். So Jesus Christ, he is the true prophet. இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. Representative verses of John 14:6. வசனம் பாத்தீங்கன்னா யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். He resolved our separation problem to salvation. இந்த பிரிவினை பிரச்சனைய அவரு ரட்சிப்பின் மூலமாக அவர் சரி செய்றாரு. And he was the true priest to die on the cross. And so he resolved our sin problem to freedom. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறாரு. The representative verse is Romans chapter 8 verse 1 and 2. வசனம் வந்து ஒரு உண்மையான ஆசாரியர். வசனம் பாத்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். And he was the true king to destroy Satan to victory. அவர் பாத்தீங்கன்னா சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறாரு, நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. Actually, this is the gospel. இதுதான் சுவிசேஷம். He was a true prophet, true priest, the true king to resolve these three fundamental problems to salvation, freedom, and victory. பாத்தீங்கன்னா அவரு நமக்கு உண்மையான தீர்க்கதரிசியாக, உண்மையான ஆசாரியராக, உண்மையான ராஜாவாக, பிரிவினையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக கடந்து வந்தார். So this is the acceptance prayer. When we explained all these parts, right? All these parts to a person, and here until here, and we can ask them, do you want to accept Jesus as your Christ? இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிற அந்த நபருக்கு விரிவாக விளக்கமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இந்த அக்செப்டன்ஸ் பிரேயரை நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். உங்களுக்கு இந்த ஜெபத்தை நீங்க செய்ய விரும்புறீங்களா? இது உங்களுக்காக நாங்க செய்யட்டுமான்னு சொல்லி நம்ம கேட்கணும். If they say yes, and we can pray like this. அவங்க எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்காக இந்த ஜெபத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். Dear loving God, thank you. Thank you for sending Jesus Christ to save me. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை எனக்காக என்னை பாதுகாக்கும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே. And I now confess that Jesus is the true prophet who is the only way to God. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கையிடுகிறேன். அவர் உண்மையான தீர்க்கதரிசி, தேவனை சென்றடைவதற்கு அவரே ஒரே வழியாய் இருக்கிறார். I believe that he alone is the true priest who freed me from the fate and curses of sin and death. அவரை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு ஆசாரியராக இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக, சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் என்னை விடுவிக்கும்படியாக கடந்து வந்தார். So I believe that he broke Satan's power as my true king.
அவரை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய வல்லமையிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக ஒரு உண்மையான ராஜாவாக கடந்து வந்தார். Jesus, I open my heart and receive you as my Christ and Savior. இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன். இப்பொழுது நீர் எனக்குள்ளே வந்து வாசம் செய்யும். And please come into my heart and dwell in me forever as my Lord. என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்து நீர் வாசம் செய்யும். என்னுடைய தேவனாக நீர் என்றென்றைக்கும் இரும். I pray in the name of Jesus Christ. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். So if you read the sentences one by one, and then when you finished all this acceptance prayer, there is one thing you must do. There is asking, where is Jesus now? இந்த அக்செப்டன்ஸ் பிரேயரை அவங்கள செய்ய சொல்லிட்டு, இந்த ஏற்றுக்கொள்ளுதலின் ஜெபத்தை அவங்கள செய்ய சொல்லிட்டு, அவங்க கிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கணும். நீங்க இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாருன்னு சொல்லி கேட்கணும். If they say Jesus is in my heart, and then he became the Son of God, but if he say, even though he hear all of this gospel and followed you, having this acceptance prayer, but still I don't know where Jesus is, and then it means he didn't accept Jesus as his Christ. இப்போ அந்த ஜெபத்தை செய்த அந்த நபர் பாத்தீங்கன்னா, இந்த இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறான்னு சொல்லி அவங்கள நம்ம கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அவங்க வந்து உண்மையாகவே அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். ஆனா எனக்கு தெரியலையே, இயேசு கிறிஸ்து எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அர்த்தம். And then you must explain all of this, the main point of the gospel again, and you should do this acceptance prayer again. அப்படி புரியலன்னு சொல்ற அந்த நபருக்கு திரும்பவுமாக இந்த காரியத்தை திரும்பவுமா நீங்க அவங்களுக்கு விளக்கமா நீங்க சொல்லி, அதுக்கு பின்பாக திரும்பவும் இந்த அக்செப்டன்ஸ் பிரேயரை அவங்களுக்கு திரும்பவும் நீங்க செய்ய வைக்கணும். And you must ask him again, where is Jesus now? அவங்கள பார்த்து திரும்பவும் நீங்க கேட்கணும், இப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்கணும். So if he say, now Jesus is in my heart, and then he's okay. But even though you did this thing again, still he said, I don't know where the Jesus is, and then you should do that again. அவங்க திரும்பவுமா எனக்கு நீங்க கேட்கும்போது, அவங்க இயேசு கிறிஸ்து எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தெரியலன்னு சொன்னாங்கன்னா, திரும்பவுமா பலமுறை நீங்க இந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்லி இந்த காரியத்தை நீங்க செய்யறவங்களா இருக்கணும். So anyway, what I'm saying is, you must accept person you want to relay this gospel. Let them accept Jesus as his Christ, their Christ. ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம யாருக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்றோமோ அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்ன்ற அந்த நோக்கத்துக்காக நம்ம இந்த காரியத்தை செய்யணும். And if anyone accept Jesus, this Jesus in their heart, they have these 7 blessings. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். They become, you are God's precious child, John 1:12. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளையா அவங்க மாறிடுறாங்க. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். Because they accepted Jesus as his Christ, so they become the precious God's child. Before they were children of devil, right? இந்த இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளாக அவங்க மாறிடுறாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்க சாத்தானுடைய பிள்ளைகளா அவங்க இருந்தாங்க. And the Holy Spirit always with them and leading them.
இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே அவங்களோட கூட இருந்து அவங்கள வழி நடத்துறத பாக்குறோம். From that time on, God answers their prayer. அந்த நேரத்துல இருந்து தேவன் அவங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறத பாக்குறோம். They can receive prayer answers because they become the children of devil, children of God. அவங்க சாத்தானுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. இப்போ அவங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறினபடினாலே அவங்க ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறாரு. And you have Christ's authority to destroy Satan and his demons. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தாரிட்டி கிடைக்குது, அதிகாரம் கிடைக்குது. சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்றதுக்கும் பிசாசனுடைய காரியங்களை ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது. Because they become children of God, so they have the authority to destroy Satan, right? It is so natural. அவங்களுக்கு இயற்கை அவங்களுக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே எல்லா விதமான அதிகாரங்களும் அவங்களுக்கு கிடைக்குது. And God protect you by his angel. God will send his angel to protect them. தேவன் வந்து அவருடைய பரலோக தூதர்களை அவங்கள பாதுகாக்கும்படியாக அனுப்புறாரு. Now they have the citizenship of heaven and can enjoy its blessings while even they were on the earth. அவங்களுக்கு இந்த பரலோகத்தினுடைய குடியிருப்பும் பூமியில அவங்க வாழும் பொழுது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற்று அனுபவிக்கிறாங்க. And also you can conquer the world with the gospel and you have the restoration of the authority to rule over the earth. அவங்க வந்து அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த காரியங்களை பெற்று இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாகவும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவும் அவங்க இழந்து போன எல்லா காரியத்தையும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளுகிறவராகவும் இருக்கிறாங்க. So actually from when we become the children of God, we have this authority, right, to rule over the earth by gospel. தேவனுடைய பிள்ளையாக அவங்க மாறும் பொழுது தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தை ஆளுகிற எல்லா அதிகாரத்தையும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. So this is the seven blessings given to the children of God. இதுதான் அந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. This is the gospel. இதுதான் சுவிசேஷம். I think this is very well summarized. இது வந்து தெளிவா நமக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட சுவிசேஷமா இது இருக்குது. So that's why we are using this paper as the evangelism paper. அதனால தான் இது ஒரு சுவிசேஷ பேப்பராக நாங்க இத பயன்படுத்துறோம். So when we go out to preach the gospel, we take this paper and we explain the gospel through this paper, and then they are very easy to understand. நாங்க ஊழியத்துக்கு கடந்து போகும்போதும் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போதும் இந்த பேப்பரை நாங்க எடுத்துட்டு போவோம். இதை வைத்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So there is no person who have this paper, right? இந்த பேப்பர் வந்து நம்மளுடைய கரத்துல இல்ல, சரிங்களா? So if you want, I can send this paper through your email. Muksanim, can you send this paper through my WhatsApp, Muksanim, so that I can share to everyone? Yes, and then can I get your email? Muksanim, I don't have email. I have WhatsApp number. WhatsApp number? Yeah. To my phone, if you send me, I can share to my. And then it means I can send this through WhatsApp by the picture, right? Okay, Muksanim. Paul Matthew Muksanim. Okay, then can you give me your WhatsApp number? Yes, Muksanim. 89. Wait a minute. 8925 27 32 52. Yes, Muksanim.
WhatsApp number. Tamila Rasi. Yes, Muksan. Okay, I will try to send this paper to you. Okay, Muksan. And let me show you one more thing. I wanna do this. I wanna do this again when we have the time. So actually, this is the covenant prayer. This is actually the main point of the paper we have studied. இப்பொழுது இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த பேப்பர் தான் வந்து கவர்னன்ட் பிரேயர்னு சொல்றது, உடன்படிக்கையின் ஜெபம். So this is the verses concerning the separation and sin and Satan. இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா செப்பரேஷன், அதாவது பிரிவினை, பாவம், சாத்தான். It is talking about original sin and the fundamental problem. This is the three fundamental problems: separation, sin, and Satan. இதுதான் மூன்று அடிப்படை பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சின்னு சொல்றோம், பிரிவினை. And the next is the only solution, Christ, the first, the true prophet, the way to meet God. It is I am the way, the truth, and life. It is come from John 14:6. இங்க பாத்தீங்கன்னா இது ஒன்லி சொல்யூஷன் கிரைஸ்ட்னு போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இதற்கான தீர்வு, அவர் உண்மையான தீர்க்கதரிசி, தேவனை சென்றடைவதற்கு. And the result of this, let's do that when I have time. I will explain about this paper, this covenant prayer too, and I will send this picture to you too. Okay. எஸ் முக்சானி, இந்த காரியத்தை அடுத்த முறை நம்ம விரிவாக இதை நம்ம வந்து விளக்கி உங்களுக்கு பார்த்து கற்றுக் கொடுக்கறாங்களாம். And if you ask missionary John to have time to explain of this paper and the paper we have studied again, so if he give me the time to meet you as soon as possible, I will do that again. Okay, இந்த காரியத்தை பாஸ்டர் வந்து அடுத்த முறை நமக்கு விரிவாக விளக்கமா சொல்றேன்னு சொல்றாங்க. So anyway, ask about this to missionary John. Okay, Muksani, we will ask Muksani. Okay. Okay. How is it this Bible study today? I don't know. You can understand what I'm saying fully. Pray. Let's pray. Father God, thank you very much for your being with us in this Bible study. அன்பின் தேவனே, இந்த நாள் பைபிள் ஸ்டடியில எங்களோடு கூட இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And thank you for your giving us the true understanding of gospel. இந்த நாளிலே உம்முடைய சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். So let us be your true and the powerful disciple to relay this gospel to all the people of India. உம்முடைய உண்மையான சுவிசேஷகராய் இருந்து உம்முடைய வல்லமையுள்ள இந்த நற்செய்தியை இந்திய தேசம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க நீர் உதவி செய்யும். And open our spiritual eyes to understand your gospel deeply and more personally. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து இன்னும் ஆழமாக இந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். We give all the glory to you. Take all your glory from us. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். In the name of Jesus, I pray. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. Amen.